இந்திய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பேரியக்கமாக திகழ்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நிலையை எட்ட செய்தவர் முத்துவேல் கருணாநிதி. அவர் வாழ்நாள் முழுவதும் திமுகவின் தலைவராக இருந்தார். தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்தார். அவரது நினைவிடம் மெரினாவில் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி திறக்கப்பட்டுள்ளது. அதன் சிறப்பம்சங்கள் என்ன? கருணாநிதியின் சமாதியில் ஓய்வில்லாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் என்னும் வாசகம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதியின் சமாதியை சுற்றி 20,000 சதுர அடியில் கலைஞர் உலகம் என்னும் டிஜிட்டல் அருங்காட்சியகம் நிலவரையில் அமைக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் ஈர்க்கும் வகையில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகம் காண்போரை மீட்க முடியாத பிரமிப்பில் ஆழ்த்தும். கா என்னும் ஒற்றை எழுத்து கலைஞர் உலகம் என்பதற்கான லட்சணையாக அருங்காட்சியகத்தின் தொடக்கத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் தன் அரசியல் வாழ்க்கையில் பேசிய அனைத்து பொது கூட்டங்களிலும் தன் பேச்சை தொடங்கும் போது என் உயிரெனும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்னும் வாசகத்தை உச்சரிப்பார். இதை நினைவு கூறும் வகையில் அருங்காட்சியகத்தில் இந்த வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தின் நுழைவு வாயிலில் பொறிக்கப்பட்டுள்ள இந்த வாசகம் கலைஞரே தன் கம்பீர குரலில் உச்சரிக்கும் கற்பனை நிழலாடும். கலைஞர் எழிலோவியங்கள் என்னும் பெயரில் அறை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கலைஞரின் இளமை காலம் தொடங்கி அரசியல் பயணம், முதுமை காலம் வரையிலான அவரின் அரிய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உரிமை வீரர் கலைஞர் என்னும் பெயரில் அறை அமைக்கப்பட்டுள்ளது. மாநில சுயேட்சை கொள்கையை நிலைநிறுத்தி மாநிலத்தில் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை முதல்வர்களுக்கு பெற்றுத்தந்த கலைஞரை போற்றும் வகையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் கருணாநிதி கொடியேற்றி உரையாற்றுவது போன்ற 3D தொழில்நுட்பத்தில் திரை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பீரமாக நின்றபடி கலைஞரின் பேச்சு பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தும். கலைஞருடன் செல்ஃபி என்ற அரங்கமும் நிறுவப்பட்டுள்ளது. கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் அமர்ந்திருப்பது போலவும் அருகில் அவரது தாயாரின் சிலையும் பின்புறத்தில் புத்தகங்கள் அலமாரியும் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு கலைஞருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புகைப்படம் எடுத்த பின்பு டிஜிட்டல் திரையில் தொலைபேசி எண்ணை பதிவு செய்தால் வாட்ஸ்அப்பில் அந்த புகைப்படம் நமக்கு கிடைத்துவிடும். புதிரைவில் கலைஞர் வழி செல் என்னும் தலைப்பில் கலைஞரின் வாழ்க்கை தொடர்பான கேள்விகளுக்கு சரியான பதில் அளிப்பவர்களுக்கு கலைஞர் குரலிலேயே பாராட்டுதல் தெரிவிக்கப்படுகிறது. கலையும் அரசியலும் என்ற தலைப்பில் மினி தியேட்டரும் அதில் 60 அடியில் திரையும் அமைக்கப்பட்டுள்ளன. கருணாநிதி குறித்தான 20 நிமிடம் குறும்படம் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. 79 பேர் அமர்ந்து பார்க்கும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தை விட்டு வெளியேறும் பாதையில் இரு புறத்திலும் கருணாநிதி ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் குறித்து தகவல்கள் புகைப்படங்களாக மாற்றப்பட்டு பளிச்சிடும் திரையில் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக டைடல் பூங்கா, திருவள்ளுவர் சிலை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அண்ணா மேம்பாலம், வள்ளுவர் கோட்டம், பாம்பன் பாலம், அண்ணா நூலகம், மெட்ரோ ரயில், குடிசை மாற்று வாரியத்தின் புகைப்படங்கள் கண் கவரும் வண்ணம் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. கலைஞர் படைப்புகள் என்னும் பெயரில் அவர் எழுதிய 8 புத்தகங்கள் திரையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புத்தகத்தின் பெயரை அழுத்தினால் வீடியோவில் புத்தகம் குறித்த விளக்கங்கள் காணொளிகளாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சரித்திர நாயகனின் சாதனை பயணம் என்னும் பெயரில் கருணாநிதி திருவாரூரில் இருந்து ரயில் ஏறி சென்னைக்கு பயணம் செய்வதை 70 திரையில் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 24 பேர் அமர்ந்து பார்க்கும் இந்த இடத்தில் 7 நிமிடங்கள் இந்த குறும்படம் திரையிடப்படுகிறது. இந்த 7D தொழில்நுட்ப காட்சிகள் மெய்சிலிர்க்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கலைஞரின் உலகம் என்ற பெயருக்கு அர்த்தம் தரும் வகையில் இந்த அருங்காட்சியகத்துக்குள் சென்று வந்தால் கலைஞர் உலகத்தில் நாமும் சில நிமிடம் பயணித்த சிலிர்ப்பை நிச்சயமாக அடைய முடியும்.